ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. சாரி, குரூப் 4 கிடையாது. அது பேருக்கு தான் குரூப் 4 எக்ஸாம். ஆனால் கொஷின் என்னவோ குரூப் 2 குரூப் 1லாம் தாண்டிருச்சு. ஆக்சுவலாக நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோடனே உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ கொடுக்கணுன்னு இருந்தேன். எப்படியெல்லாம் நம்ம ஆஸ்பிரண்ட் எந்தெந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருப்போம், எதெல்லாம் நம்ம படிக்காமல் விட்டுருப்போம், இனிமேல் அடுத்த டைம் இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றது நிறையா சொல்லணும். அடுத்த தடவைக்கு புதுசாக படிக்கிறவங்களுக்கு இதை படிக்கணும்னு கைட் பண்ணோம். அது மாதிரி நிறையா நினச்சிருந்தேன். அதே மாதிரி நானும் 1க்கு 2 டைம் நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த டைம் இதுவாயிரும், கிளியர் பண்ணிடலான்ற ஒரு நல்ல ஹோப்போடு தான் நான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனேன். போய் கொஷினை பார்த்தா என்னடா கேட்டிருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இதே ஃபீலிங் தான் இருந்திருக்கும். ஏன்னா அவங்க சிலபஸில் கொடுத்துருந்தது அப்படி, நம்மள்ட்ட கேட்டிருந்தது அப்படி. என்ன கொடுத்துருக்காங்க அதில் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அந்த யூனிட் 7 டாப்பிக்லாம் 6th-லேருந்து 10th பாட புத்தகங்கள்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, கொஷின் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க. அதோட ப்ளஸ் அவங்க சிலபஸில் ஒவ்வொருத்துக்கும் எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியாக, இப்போ நம்மளுக்கு சயின்ஸில் கேட்பாங்கன்னா அலர்ஜினா ஒவ்வாமை, அது மாதிரி கடைச்சொல்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்கூல் புக்ஸில் உள்ளது ரொம்ப சிம்பிளாக கொடுத்தனால நம்ம சரி ஓகே இது போதும், ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் படித்தா போதும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் படித்தா போதுன்றதை நம்ம ஒரு இதில் பார்த்துட்டு போனோம். ஆனால் அவங்க எங்கேருந்து அதை சோர்ஸெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா தமிழ் வளர்ச்சித்துறையில் ஒரு 2000 பேஜுக்கு போட்டிருக்காங்க கலைச்சொற்கள். அதுலேருந்துலாம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ தான் நம்ம படிக்கிறது, இல்லை அவங்க தெளிவாக சொல்லணும். இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பரையாவது நம்மளுக்கு விட்டுருக்கோம். நாங்கள் இல்லை இப்படி தான் நாங்கள் கொஷின் கேட்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தா கூட நம்ம அதுக்கேற்றாப்புல ஓகே இன்னும் கொஞ்சம் நம்மளை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கலாம். இது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலை. இப்போ நம்ம போய் அடுத்த தடவைக்கு நம்ம வீட்டில் போயிட்டு இல்லை எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் படித்து பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது கூட நம்மளால் முடியாது. ஏன்னா எதை எப்படி கேட்க போகிறாங்கன்ற ஒரு ஐடியாவே இல்லை, எதை படிக்கணுன்ற ஒரு ஐடியாவே இல்லை. இது வரைக்கும் நடந்த குரூப் 4 எக்ஸாம்லாம் ஸ்கூல் புக்ஸில் தான் கேட்டாங்க. நம்ம தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அடுத்த டைம் இதை ஓவர் கம் பண்ணி நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஹோப்போடு நம்ம படிக்கலாம். இனி நம்ம படிக்கிறது என்னன்றதே தெரில. கண்டிப்பாக அவங்க நம்மளுக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணும், எதுக்காண்டி இப்படி கொஷின் கேட்டாங்க, இனி எப்படின்னு அவங்க கேட்பாங்க, இது இப்படி கேட்போன்ற ஒரு வாக்குறுதி கொடுத்தால் மட்டுமே நம்மளால் அடுத்த லெவலுக்கு போக முடியும், படிக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வருஷம் ஃபுல்லாக உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம பாஸ் ஆகவும் முடியாது. நம்மளுடைய டைமும் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் ஆகும். நம்ம படித்து கிளியர் பண்ணி போகிறதுக்குள்ளே நம்மளுக்கு ரிட்டைர்மெண்ட் ஏஜே வந்துடும். அவ்வளோதான். ஸோ அதனால் அவங்க நம்மளுக்கு வாக்குறுதி கொடுத்தே ஆகணும், இப்படி தான் இனி கேட்போன்றதும். அதே மாதிரி இந்த தடவைக்கு நடந்ததுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக இதுக்கான ஒரு மாற்று தேர்வோ இல்லை ஏதோ ஒன்று அவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு இதுக்கான ரீசன் நம்மளுக்கு கொடுத்தே ஆகணும். ப்ளஸ் அதோட இன்னொரு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிற விஷயம் என்னென்னா, நிறையா பேர் படிக்காமல் எக்ஸாம் எழுதுகிறாங்க. சரி எழுதிட்டு போகிறீங்க, ஓகே, பேசாமல் போக வேண்டியதானே. எல்லோரும் என்ன கொடுக்குறாங்க, இன்டர்வியூ யாராவது கேட்டாங்கன்னா எப்படிப்பா கொஷின்னு கேட்டால் ஒரு தம்பி சொல்கிறான், தமிழ் ரொம்ப ஈஸியாம்மா. அதை என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் உள்ளவங்க பார்ப்பாங்க, ஆஸ்பிரண்ட்டோட வீட்டில் உள்ளவங்க பார்ப்பாங்க. எல்லோரும் ஈஸின்னு சொல்கிறாங்க, உனக்கு மட்டும் தான் கஷ்டம்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தயவு செஞ்சு நீங்கள்லாம் எக்ஸாம் எழுதினாலும் நான் இப்போ தான் படிக்காமல் எழுதியிருக்கேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போங்களே தவிர, கண்டிப்பாக கொஷின் ஈஸின்னு சொல்லி படித்து அவங்களுடைய உழைப்பை போட்டுட்ருக்கவங்களுக்கு தேவையில்லாமல் இதை கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்க அவங்கள என்னென்ன சொல்லுவாங்க, நம்ம இத்தனை வருஷம் படிக்கிறவங்களுக்கு என்னென்ன இது அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் எழுதுறீங்களா, எழுதிட்டு தயவு செஞ்சு போங்க. அதே மாதிரி எல்லாருமே கண்டிப்பாக நான் டிஎன்பிசியோடைய மெயில் ஐடியும் ப்ளஸ் டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு இது ஒரு தீர்வு கிடைச்சே ஆகணும். இதை நம்மளுக்கு இனி அதை அவங்க சொல்கிறத பொறுத்தா நம்ம அடுத்த அளவுக்கு குரூப் 2வாக இருக்கட்டும், மறுபடியும் குரூப் 4 நம்ம அந்த டிஎன்பிசி ஃபீல்டுக்குள்ளே போகிறதே நம்ம அதை பொறுத்து தான் அமைய போகுது. ஸோ எல்லோரும் சேர்ந்து நம்ம இது பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.